வரும் நாடாளுமன்ற தேர்தலில் சீமானின் நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்தில் போட்டியிடுகிறது. சீமானின் நாம் தமிழர் கட்சி சார்பாக தமிழ்நாடு பொதுச்சிறையில் 40 வேட்பாளர்கள் மைக் சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். அவர்களில் 20 பேர் ஆண்கள், 20 பேர் பெண்கள். சீமானின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் மைக் சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகின்றனர். இந்நிலையில் வாக்குப்பதிவு வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் கட்சி சின்னம், வேட்பாளர் பெயர், புகைப்படம் ஆகியவை ஒட்டப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஒட்டியுள்ள மைக் சின்னம் வேறு மாதிரி இருப்பதாக நாம் தமிழர் கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். எங்களுக்கு சுவிட்ச் இல்லாத மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டது, ஆனால் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சுவிட்ச் உள்ள சின்னம் ஒட்டப்படுகிறது என புகார் அளித்துள்ளனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தங்களுக்கு ஒதுக்காத கரும்பு விவசாயி சின்னத்தை ராமநாதபுரம் உள்ளிட்ட சில தொகுதிகளில் போட்டியிடும் சுயேட்சைகளுக்கு ஒதுக்கியதற்கு நாம் தமிழர் கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் சுவிட்ச் இல்லாத மைக்கை ஒதுக்கிவிட்டு தற்போது வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சுவிட்சுடன் கூடிய மைக் படத்தை ஒட்டி இருப்பதாக நாம் தமிழர் கட்சியினர் கொந்தளித்துள்ளனர்.